வணக்க மக்களே. ஓட்டு கேட்க வந்த ராஜேந்திர பாலாஜி அவர்களை விரட்டி அடித்த தேவேந்திர குல மக்கள். இந்த பரபரப்பான இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. சிவகாசியில் அதிமுகவோட வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு ஆதரவாக இரட்டை இலைக்கு வாக்கு கேட்டு வந்தவர்களை விரட்டி அடிச்சிருக்காங்க. இது புதிய தமிழக கட்சியினரால் இந்த பரபரப்பு ஏற்பட்டிருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது. சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் தமிழக தேர்தலில் தனித்து நிற்கிற புதிய தமிழக கட்சியோட வேட்பாளராக போட்டியிடுறதற்காக செங்கமலப்பட்டியை சேர்ந்த கனி பாண்டியன்றவர் வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமையிலான அதிமுகவோட கூட்டணியில் இருக்கிற தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பின் மருதம் மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சந்தன பிரியா தன்னோட ஆதரவாளர்களோட சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடுற முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு ஆதரவாக இரட்டை இலை சின்னத்திற்காக ஆதரவு கேட்டு தேர்தல் பிரச்சாரம் செய்கிறதுக்காக சிவகாசிக்கு தன்னோட ஆதரவாளர்களோட வந்திருக்காங்க. அப்போ சிவகாசி சட்டமன்ற தொகுதிக்குள்பட்ட அந்த பள்ளப்பட்டி, ஆலமரத்துப்பட்டி, முருகன் காலனி மற்றும் கங்காகுளம் பகுதிகளில் தேவேந்திர குல மக்கள் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. புதிய தமிழக கட்சியோட நிர்வாகிகளும் அதிமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜிக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செய்கிறதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது மட்டும் இல்லாமல் எல்லாரையுமே அங்கேருந்து போகணும்னு சொல்லி வலியுறுத்தியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் அந்த பகுதிகளில் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ரொம்ப பெரிய பரபரப்பு நிலவிற்கு தேவேந்திர குல மக்கள் மற்றும் புதிய தமிழகத்தோட கட்சியினரெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்ய வந்தவர்களை ஏமாதத்தோடு திரும்பி போக வச்சுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி தான் நேற்று சிவகாசி அதிமுகவோட வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு ஆதரவாக இரட்டை இலைக்கு வாக்கு கேட்டு வந்தவர்களை விரட்டி அடித்த புதிய தமிழக கட்சியினரால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் செங்கம்பலம்பட்டியை சேர்ந்த அந்த கனியன் பாண்டியர் தான் வேட்பு மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமையில் இருக்கிற அந்த அதிமுக கூட்டணியில் இருக்கிற தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்போட மருதம் மக்கள் கட்சியோட மாநில பொதுச் செயலாளர் சந்தன பிரியா, அதாவது பசுபதி பாண்டியன் அவர்களோட மகள், தன்னோட ஆதரவாளர்களோட சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர்களாக போட்டியிடுற முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு ஆதரவாக இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு கேட்டு தேர்தல் பிரச்சாரம் செய்கிறதுக்காக சிவகாசிக்கு தன்னோட ஆதரவு வந்தப்போ தான் இந்த மாதிரி நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களை இந்த மாதிரியான அரசியல் தகவல்கள் உங்களுக்கு டெய்லி வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.